அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்கிட்ட வந்து நிறைய பூச்செடிகள், காய்கறி செடிகள், மூலிகை செடிகள் இருந்தாலும் பூச்செடிகளுக்கு தான் அதிக முக்கியத்துவங்கிறது தெரியும். நிறைய பூச்செடிகள் இருக்குதுங்க. இப்போ பூச்செடிகள் அப்படிங்கும்போது செம்பருத்தி செடிகள் நான் நிறையாவே வச்சுருக்கேன். செம்பருத்தி அப்படின்னாலே மாவு பூச்சிகள் தாக்குதல் அதிகம் இருக்கும் இல்லைங்களா? இந்த மாவு பூச்சிகளை நான் கட்டுப்படுத்தி வைக்கிறேன். எப்படின்னா, இயற்கையான உரங்கள் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பூச்சி விரட்டிகள் பயன்படுத்துறது இல்லாமல் இன்னும் ஒரு விஷயமும் மாவு பூச்சிகள் வராமல் எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. பூச்சி தாக்குதலேருந்து என்னை கட்டுப்படுத்தி வைக்கிறது இந்த ஓஸுங்க. டைரெக்ட் வாட்டரில் இந்த ஓஸில் வந்து இந்த ஸ்ப்ரேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ப்ரேயர் வந்து தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக வரணுங்க. எப்போவுமே வந்து நம்ம செடிகளுக்கு தண்ணீர் வந்து மொண்டு ஊற்றுறதோட நம்ம ஓஸ் வச்சு ஃபாஸ்ட்டாக அடிக்கிற ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா நம்ம செடிகளில் பூச்சி தாக்குதல் இருக்காது. நான் மதிய டயத்தில் இந்த மாதிரி வந்து இந்த ஸ்ப்ரேயர் வச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக அடிக்கிறதுனால பூச்சிகள் வந்து தங்கவே தங்காதுங்க.